எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். பாருங்கள், உங்களுடைய கூடாரம் எப்படி இருக்குமா? சமாதானத்தோடு இருக்குமா? இந்த இயேசு அறிந்து இருக்கிற, இயேசு அறியாது இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ சொல்லும்போது அவங்களுடைய கூடாரம் எப்படிங்க இருக்கேன்? சமாதானத்தோடு இருக்கும். அவர் உண்டு பண்ண ஜனங்கள், நான் உண்டு பண்ண ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்ன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை துதிப்பதில்லை, அவரை விசாரிப்பதில்லை. ஆனால் நம்மளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறாருங்க, இயேசு. அவர் தான் சொல்கிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்கள். எந்த வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கூடாரம், எல்லா வேலை ஸ்தலங்கள், எல்லா இடத்துலையும் ஒரு குறைவு கூட நமக்கு வராதுன்றார். ஏன்னு சொன்னால், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், அப்போ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன வருது அது எல்லாத்தையும் அவர் குறைவெல்லாம் நிறைவேற்கிற இயேசுங்க. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, குறைவுகளை நிறைவேற்கிற யாருன்னா இயேசு தானங்க. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், குறைவுகளை நிறைவேற்கிற இயேசு தாங்க. நீங்கள் ஒன்றா பரிசோதனை பண்ணி பாருங்கள், இயேசுவே என்று கூப்பிடுங்க. அப்போது உடனடியாக உங்களுக்கு பதில் செய்யலைன்னா கேளுங்க. நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் வந்த மனுஷன், ஆனால் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் மத்தியில் பேசும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆனால் நானும் பாவமாக எண்ணப்பட்ட, குடிகாரனாக இருக்கப்பட்ட என்னை ஆண்டவர் விடுவித்து குறைவாக இருந்த மனுஷனை நிறைவாய் மாற்றி உங்கள் மத்தியில் பேச வைத்த தேவன் எவ்வளோ பெரிய பாருங்கள். அந்த தேவனை நீங்கள் காண வேண்டுமா? இந்த வசனத்து மூலிமா, இந்த வீடியோ மூலிமா பார்க்குறீங்க. அவர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் வார்த்தையின்படி, அவருடைய சொல்படி நம்ம நடந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். குறைவே காண மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் குறைவே காண முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் நான் அநேக வீடியோக்களை போடும்போது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தணும்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமானா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.